திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கோடங்கிபாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பயனற்ற பாறைக்குழி உள்ளது. இதில் தொழிற்சாலை, ரசாயன காஸ்டிங் கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தன. நிலத்தடி நீரை கெடுக்கும் காஸ்டிங் கழிவுகளை பாறைக்குழிக்குள் கொட்டக்கூடாது என இப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் நில உரிமையாளரிடம் தெரிவித்தனர். இருப்பினும் தொடர்ச்சியாக கழிவுகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் வருவாய்த்துறை மற்றும் போலீசாரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். பாறைக்குழியில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை நில உரிமையாளரே அவரது சொந்த பொறுப்பில் அகற்ற வேண்டும். இல்லையெனில் நாங்களே அவற்றை அள்ளி எடுத்து அருகிலுள்ள நில உரிமையாளரின் இடத்தில் கொட்டிவிடுவோம் என போலீசாரிடம் விவசாயிகள் தெரிவித்தனர். எனினும் நில உரிமையாளர் கேட்பதாக தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து விவசாயிகள் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி பொக்லைன் மற்றும் வேன் வரவழைத்து பாறைக்குழியில் இருந்த கழிவுகளை அள்ளி எடுத்துச் சென்று நில உரிமையாளரின் இடத்தில் கொட்டினர். இதனால் நில உரிமையாளருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் இரு தரப்பினரையும் விசாரணைக்காக ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோடாங்கிபாளையத்தில் காலாவதியான பாறைக்குழியில் காஸ்டிங் மண்ணை கொண்டு வந்து போட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்திக் கொண்டிருந்தார். அருகாமையில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை வைத்திருப்பவர். நாங்கள் 29ஆம் தேதி என்றே நாங்கள் வந்து வட்டாட்சியரிடத்தில் எடுத்துச் சொல்லியும் காவல்துறையில் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த காஸ்டிங் மண்ணை வலித்து அவருடைய அருகாமையில் இருக்கிற அவருடைய மில்லில் கொண்டு கொட்டினோம். காவல்துறை வந்தது, பேச்சுவார்த்தை நடத்தி அதை வலித்துக் கொள்வதாக அந்த கொட்டிய நபரும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அப்படி கொட்டப்படவில்லை என்றால் அவருக்கு அந்த மில்லுக்கு செல்கிற வழித்தடத்தை நாங்கள் ஜேசிபி இயந்திரத்தால் வெட்டி எடுத்து குழிப்பறைத்து விட்டு விடுவோம். அந்த தொழிற்சாலைக்கு செல்வதற்கு தடை ஏற்படுத்துவோம். ஏனென்று கேட்டால் நிலத்தடி நீர் மாசு விட்டு விட்டால் மழையை நம்பி நிலத்தடி நீரை நம்பி அந்த கோடாங்கிபாளையம், சுக்கம்பாளையம் போன்ற கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் பாதித்துவிடும். அதற்காகத்தான் இந்த முயற்சி, கடுமையான முயற்சியை அந்த ஊர் மக்கள் ஒன்றுபட்டு எடுத்திருக்கிறார்கள். அதற்கு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் முழுமையான ஆதரவு கொடுத்திருக்கிறது. உடனடியாக 2 நாட்களுக்குள் அதை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் கடுமையான போராட்டத்தில் இறங்குவோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.